கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல 2வது வருஷமாக இந்த 2வது வாரத்து 4வது வாரத்தை கொடுக்கப்பட்ட என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். 2வதாக பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி நான் என்னுடைய வார்த்தை நேராக கடந்து செல்கிறேன். நான் ஆரம்ப வயதில் இருக்கும்போது அநேக இடத்துக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அநேக இடத்துக்கு சபைக்கு கூப்பிட்டு போவாங்க. நான் போகாத சபை கிடையாது, போகாத பார்க்காத ஊழியக்காரங்க யாருமே கிடையாது. ஆனாலும் நான் படுத்திருந்து ஒவ்வொரு செய்தியும் கேட்டுக்கொண்டிருப்பேன், நிற்க மாட்டேன். என் தம்பி இன்னைக்கு நின்று கொண்டு பார்க்க அவ்வளோ செல்லமாக என்னை வளர்த்தாங்க. இந்த மாதிரி யாருமே என்னை சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி வளர்க்கவும் இல்லை. அந்த மாதிரி நான் வளர்ந்து வந்தேன். நான் நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். எந்த ஊழியக்காரங்கிட்டையுமே நான் அதிகமாக பேசுகிறதும் கிடையாது, அதே மாதிரி நடந்ததும் கிடையாது, எந்த மாதிரி இது பண்ணதும் கிடையாது. ஆனால் நான் வளர்ந்து பாட்டு படித்த நான் என் தம்பி வயசில் இருக்கும்போது நான் அணக்கரை சபையில் இருக்கும்போது அங்குள்ள பாஸ்டர் பாட்டு படிக்கும்போது அவங்களோட சேர்ந்து பாட்டு படிப்பேன். அந்த திராணியை எனக்கு 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே அந்த திராணி எனக்கு ஆண்டவர் தந்தார். பயம் இல்லாமல் எங்கே போனாலும் படிக்கவும் அந்த திராணி எனக்கு தந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு திராணியை தந்தது இந்த போன வருடம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே சொன்னாங்க, நீ இந்த வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் எங்கேயுமே பேசுனதும் கிடையாது. இந்த சிலுவையை கொடுத்து தியானமும் எதுவும் எப்படி எனக்கு என்ன பேச போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே அவங்க சொன்னோன்னே சரி நம்ம கீழ்ப்படின்னு செய்வோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி நான் போன வருஷமும் பேசினேன். நான் ஞானஸ்நானம் எடுத்து 2வது வருஷம் இந்த 2வது வருடமும் இந்த போன வாரம் முந்தின வாரம் சொன்னாங்க நீ பேசணும்னு சொன்னாங்க. நானும் அதன்படி கேட்டு இந்த வார்த்தையை நான் பேசுறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த வார்த்தை தந்த பாஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கும் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். என்னை பயன்படுத்தினதுக்காகவும் என்னை பயன்படுத்த போகிறதுக்காகவும் என் தேவனுக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கும் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நேராக கலந்து சொல்லும் முதலாவது ஜெபத்துடன் ஆரம்பிக்கிறேன். நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்கா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அந்த காலை வேலையிலும் தகப்பனே அப்பா, சிலுவையில் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அடித்து தொங்க விடப்பட்ட தகப்பனே அப்பா, உங்களுடைய ரத்தத்தையும் தகப்பனே ஏசப்பா, உங்களுடைய மாசு இல்லா தகப்பனே அப்பா, மனசையும் தகப்பனே நான் அறிந்து கொள்கிறேன் தகப்பனே ஏசப்பா. நான் பேச 4வது வார்த்தைக்காக தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் தகப்பனே என்ற ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. பிதாவின் இடத்தில் நீர் பரிந்து பேசுகிறீர் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. இது உம்முடைய வாழ்க்கைக்கோ தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் சீசருக்கோ அல்ல தகப்பனே அப்பா. எங்களை போல அப்பாவி ஜனங்களுக்காக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசப்பட்ட தகப்பனே அப்பா அந்த 7 வார்த்தைகளிலும் தகப்பனே அப்பா 4வது வார்த்தை தகப்பனே அப்பா பேச போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. நீர் பேசுங்க தகப்பனே அப்பா. வாயிலிருந்து தகப்பனே அப்பா ஒரு வார்த்தையும் தகப்பனே அப்பா உமக்கு சித்தம் இல்லாமல் தகப்பனே அப்பா ஒன்றும் புறப்படவும் கூடாது தகப்பனே அப்பா, ஒன்றும் சொல்லவும் கூடாது ஆண்டவரே. நீர் பேசுங்க தகப்பனே அப்பா, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே அப்பா. எந்த தேசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. எந்த ஒரு வார்த்தையும் தகப்பனே அப்பா உமக்கு சித்தம் இல்லாமல் தகப்பனே அப்பா இந்த வாயிலிருந்து வெளியே வரவே கூடாது தகப்பனே அப்பா. நீர் மாத்திரம் என்னோட இருந்து பேசுங்க தகப்பனே அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 4ஆம் வார்த்தையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் கூறுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏலி ஏலி லாமா சபத்கானி, அது ஒரு லாங்குவேஜ். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இது தனித்துவமான லாங்குவேஜ். ஏலி ஏலி லாமா சபத்கானி என்னன்னா, அது அரேபிய பாஷை, அதாவது கிரேக்க பாஷையிலிருந்து சொல்லப்பட்ட சீசரில் பற்றி சீசர் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று ஆண்டவர் சொல்வார். ஆனால் நம்மளை போல ஒரு ஆள்கிட்ட தான் எப்படி சொல்லணும்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, பிதாவின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசுகிறார். அவர் அந்த சிலுவையில் பாதையில் போகும்போது அவரை அடித்து அந்த சாட்டையால் அடிக்கும்போது அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். சிலுவையில் அடிக்கும்போது அடித்து ஒவ்வொரு யூதர்களும் அடிக்கும்போது நீங்கள் பாருங்கள், சாட்டையால் மிகுந்த வேகத்தோடு அடிப்பாங்க. நமக்கு ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்துனாலோ ஏதோ குத்துனாலோ நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல யாருக்காண்டி அவர் நமக்காக சிலுவையை தூக்கி மிகவும் பாரத்தோடு அவர் கடந்து போன நம்ம அப்பாவி ஜனத்துக்காக நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக
ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம சிலுவை தொங்கி போய் முதலாம் வார்த்தை, இரண்டாம் வார்த்தை, மூன்றாம் வார்த்தை என்று 7 வார்த்தைகளும் ஆண்டவர் நமக்காக பேசினார். அது யாருக்காக? நமக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், நம்ம தலைமுறைகளுக்காக, எல்லாத்துக்காக தான் பேசினார். 4ஆம் வார்த்தை வந்து என்னென்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவின் இடத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார்னா அநேக விதமாக சொல்லி கொண்டிருக்கார். இது வந்து ஒரு என்னென்னா அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்பின் ஒரு வார்த்தை. அங்கலாய்ப்புன்னு என்னென்னா, இப்போ ஒரு ஆண்களாக எடுத்துக்காங்க, ஒரு பெண்களாக எடுத்துக்காங்க. அதாவது பெண்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரசவ வழியே எப்படி நீங்கள் தாங்குவீங்களோ அதே மாதிரி அந்த ஆண்டவர் அதோடு அதற்கு மேலே ஒரு வழியை ஆண்டவர் தாங்கி பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். அதாவது ஆண்களை சொல்லப்போனால் கல்லடப்பு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வயிறு ரொம்ப வலிக்கும். அந்த வலி எப்படி இருக்குன்னு வந்தவங்களுக்கு மட்டும் தெரியும். எப்படி வலிக்கும், அதை வேதனை எப்படி இருக்கும், அதோ டபுள் மடங்காக அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் அந்த கைகளின் பகுதியில் ஆணியை அடிக்கும்போது ஆணியை கடாவப்பட்டு குத்தி அந்த முட்கிரீட மண்டையில் வைக்கப்பட்டு காலில் பாதத்தில் அந்த ஆணியை வைக்கப்படும் போது ஒவ்வொருவரும் பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கும், மிகுந்த ஆழ்ந்த இரக்கமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுதாருன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சேவென்று என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எதுவுமே நம்மளை குத்தி எதுவுமே வேதனையோடும் துக்கத்தோடு எதுவும் பேசவே இல்லை. இது அப்பாவி ஜனங்கள் அப்படின்னு தான் பேசுகிறாரு. 4ஆம் வார்த்தை என்ன சொல்லுங்கன்னா, என் தேவனே ஏன் என்று கைவிட்டேன் என்று பிதாவின் இடத்துல வந்து அவரோட வேதனையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடும் ஒரு தவிப்போடும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மிகுந்த வேதனையோடு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்கீதம் 22 அந்த 1-2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:1-2. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மறுபடியும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி செல்லாமலும் வார்த்தைகளை கேளாமலும் என் தூரத்தில் ஏன் தூரமாக இருக்கிறீர். 2ஆம் வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை என்று தாவீது அந்த வார்த்தையில் என்ன தாவீது சொல்லி கொண்டிருக்கான். தாவீது வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தாவீது வந்து யாரு? தாவீது ராஜா. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்றுட்டான். ஆனால் அவனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு துன்பத்தை கொடுத்துருக்காரு. காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க, மிகவும் சீரியஸான காரியம், ஜெபித்தாதான் முடியும். ஆண்டவர் பதில் தரவில்லை, என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை தேடி வருவீங்களா, தேடி வராமல் போவீங்களா? எப்படி சொல்லுவீங்க வருவீங்கன்னு? ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு இழப்போ அந்த இழப்பு எப்படி வருது எப்படி போகுது, ஆனால் அதை யோசிக்க மாட்டாங்க யாருமே. எதனால் வருது, எதனால் போகுது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணனால அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் யோசித்ததும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. ஆனால் ஒரு இழப்பு வந்தோடனே ஆண்டவர் என்ன காப்பாற்றலை, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஆண்டவர்னா யார்? கடவுள் இருக்கானா இல்லையா, அவர் மரியாதை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நமக்குன்னு ஒரு தேவன் வரும்போது, ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திக்கட்டும், ஆண்டவரே எனக்கு பதில் தாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு எல்லாருமே அப்படி தான், என்னையும் சேர்த்தான் சொல்லுதேன். எல்லாருமே அப்படி தான். ஒரு தேவைன்னு வரும்போது மட்டும்தான் ஆண்டவரை என்ன பண்ணுதோம், தேடுறோம். தேவையில்லாத போது ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி சிலுவையில் அரைஞ்சதை மட்டும் இன்னைக்கு பேசிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சிலுவையில் அரைஞ்ச நம்ம யோசித்து பார்ப்போமா? யோசித்து பார்க்க மாட்டோம். அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் என்ன பண்ணார், அறையப்பட்டார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யும் பொழுது அப்போ நம்ம என்ன ஆண்டவர் என்ன பண்ணுதோம், சிலுவையில் அறையப்படுறோம். அது கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி தான், ஈஸ்டராக இருந்தாலும் சரி தான். என்ன பண்ணுதோம், ஒவ்வொரு பாவம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுதோம், சிலுவையில் என்ன பண்ணுதோம், அரைஞ்சு கொண்டு இருக்கோம். அந்த அறையதை காட்சி நீங்கள் நம்ம பார்த்தோம்னா அதை பார்க்க பாவம் பண்ணுறதுக்கு ஒரு இதே வராது. அப்படிதான் தாவீது என்ன பண்ணுதாருன்னா, என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் எனக்கு உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆண்டவரை தூசித்துட்டு போயிட்டான். அப்படி என்ன பண்ணான் அவன்? அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணுதான்,
அவன் என்ன பண்ணியிருப்பான்? அடுத்த அவன் பண்ண பாவம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவர்கிட்ட சொல்லி, இதை மன்னிங்க ஆண்டவரே, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த இடத்துல வந்து பெற்று அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டு பெற்றுதான் என்ன பண்ணார்? ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவாக என்ன பண்ணாங்க? கடைசியாக மாற்றினாங்க. அவனை அப்படியே விடலை. நிறைய இடத்துல பைபிளில் வந்து நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இப்போ யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியேல் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. யாருமே என்ன பண்ணாங்க? துன்பத்தை அனுபவிக்காம ஆண்டவர் என்ன பண்ணலை? ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஒரு இடத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலை? கொடுக்கல. துன்பத்தையும் எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அந்த இடத்த நமக்கு கொடுத்தாரு. அப்புறம் என்னன்னா, நம்ம அந்த தேவன் அந்த சிலுவையில் பாதையில் கொல்கத்தா மலையில் ஏறிக்கொண்டு போகும்போது அந்த 4ஆம் வார்த்தை சொல்லும்போது என்ன பண்ணார்னா, ஏலி ஏலி லாபா சமத்கானி, என் தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கும்போது சொல்லிக்கொண்டு பிதாவின் இடத்துல ஆண்டவர் கேட்காரு. என்ன கேட்காரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டேன்னா எப்படி? ஒரு இன்பத்திலையும் துன்பத்திலையும் கைவிடுறதா, இல்லாட்டி அவர் நம்மளை குறித்து சொன்னதா, இல்லாட்டி அவர் பிதாவின் இடத்துல அவரை குறித்து சொன்னதா? அவர் கஷ்டமும் வலி வேதனையும் தாங்கி என் ஜனங்களுக்காக நம்முடைய அவருடைய பாவத்தையும் அவருடைய சிலுவையின் பாதைகளை நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மொத்தத்தையும் அனுபவித்து அந்த எல்லா சிலுவை பாதையிലുള്ള எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு இன்பத்தின் துன்பத்தையும் தராமல் என்ன பண்ணுறாரு? அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு விஷயம் கூட நம்மளை என்ன பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிடுவேன், நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலை? சொல்லவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கைவிட மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. எந்த பிரச்சனை வந்தாலுமே கைவிட மாட்டாரு. ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி போகிறோம், நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு, அதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ நான் சொன்னீங்கன்னா எல்லாரும் சிரிப்பீங்க. 2வது செமஸ்டர் படிக்கும்போது நான் 2வது செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். 7 சப்ஜெக்ட் உண்டு எனக்கு. 7 சப்ஜெக்ட்லையுமே ஃபெயிலு. அப்போ நான் ஆண்டரை விட்டு உடனே போயிடலாமா? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். உடனே ஆண்டவரை மறுதளிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் பதில் தரல, நான் இனிமேல் சர்ச்சைக்கு வர மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஆண்டவர் அதோட என்ன பண்ணிடுவார்? விட்டுருவார். அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன பேரக்கூடாது? பேரக்கூடாது. ஒரு மனுஷன்னா அவன் யோசிக்கணும். அவன் ஒரு புரிதல் தன்மை என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே இருக்கணும். எதனால் பண்ணுறோம், எதனால் அந்த பாடுகள் வருது, எதனால் துன்பம் வருது. இன்பம் வந்தால் மட்டும் இதனால் இன்பம் வருது அப்படின்ட்டு நம்ம பேருதோம். துன்பம் எதனால் வருது, ஏன் பாடு வருது, ஏன் இழப்பு வருது, எதனால் சண்டை வருது, எதனால் சமாதானம் இல்லாமல் போகுது, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். சும்மா பேசிட்டு அப்படி போகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? இந்த 7 வார்த்தைகளும் நமக்கு என்ன பண்ணல? தரலை. அப்படி தான் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து கேட்காரு. அப்பவும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று பிதாவிடத்தில் கேட்கும்போது நாமும் வந்து ஏதோ சும்மா ஆண்டவர் பேசுகிறாரு, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணுறோம்? கடைசியில் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம கடைசியில் நம்ம சந்தோஷத்தை பெற்று போயிடலாம் அப்படின்னு சாகுது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்டுகிட்டே போயிடலாம். அன்றைக்கி பாஸ் சொன்னாங்க 7-70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குன்னு நம்ம சாவது முந்தின நாள் வரைக்கும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்க மாட்டாரா? எப்படி மன்னிப்பாரு? எல்லாத்தையும் தெரிஞ்சா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? அதாவது இப்போ ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னா அவன் தெரியாமல் செஞ்சிருப்பான். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? பாஸ்டர் கை வச்சோன்னா பொத்துன்னு என்ன பண்ணுறாங்க? கீழே விழுந்துருவாங்க. எதுக்கு விழுறாங்க? அவன் எல்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த தாகத்தோடு வந்திருப்பான். எல்லாம் சரியாகணும் அவன் தாகத்தோடு வந்திருப்பான். உடனே அவனுக்கு என்ன பண்ணுறோம்? சுகம் கிடச்சிரும். இதே இது நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கோம், வருஷங்காலமாக 8 வருஷமோ 10 வருஷமோ பிறந்ததுலேருந்து கிறிஸ்டினோ அப்படி வந்துட்டு இருக்கோம். ஒருவேளை நமக்கு பேய் பிடிச்சிட்டு பேயோ வேற ஏதோ பிடிச்சிட்டு இங்கே வாரீங்க, பாஸ்டர் மண்டையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, பொத்துன்னு கீழே விழுதிங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாஸ்டர் தான் நினைப்பாங்க. ஆண்டவர் என்ன நினைப்பா? ஃபஸ்ட்டாக சொல்லுங்க. யாருமே குத்தி பேசல, சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன். ஆண்டவர் என்ன நினைப்பாரு?
அந்நிய தேவனே வணங்கிட்டு இங்கே வரும்போது அவனை வந்து ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருவார். நாம் எதற்கு இவ்வளோ நாள் சபைக்கு வாரோம், எல்லாத்தையும் கேட்குறோம், கேட்டுட்டு மறுபடியும் ஆண்டர் கை வைக்கும்போது பொத்துனு கீழே அபிஷேகத்தில் நடந்தது வேற, பொத்துனு கீழே விழுவீங்க, என்ன நடந்துனே தெரியாது. இதே அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டரோட பேசுவீங்க, ஏதாவது ஆண்டர் காமிப்பார், சிலவங்களுக்கு தரிசனத்தை காமிப்பார், ஏதாவது ஒரு சுகத்தை கொடுப்பாரு, அப்படி நிறைய இருக்கு. இதே நீங்கள் பொத்துன்னு விழுந்தீங்கன்னா நீங்கள் என்ன, அவருக்கு பாஸ்டர் கையை வச்ச மண்டலை கையை வச்சது மட்டும் தான் தெரியும், நீங்கள் கீழே விழுந்தீங்களா உழலையா அது யாருக்கும் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நீ எஞ்சி முடிச்சோன்னா என்ன பண்ணுவேன், ஏதோ மயக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி எந்திப்பேன். இதே மாதிரி தான் என்ன பண்ணோம் நடக்கும். இதை எதுக்கு சொன்னோம்னா, ஆண்டவரை அறிஞ்சவனுக்கும் அறியாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு வேணும். இதே இது ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க, அறிஞ்சிட்டு ஒரு அற்புதத்தை தேடுறீங்க, ஒரு அற்புதம் இப்போ நடக்கு, எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படி சொல்லி ஆண்டவரத்துல கேட்குறீங்க, அந்த அற்புதம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தந்துட்டார். இதே இது நம்ம ஒவ்வொரு பாவம் செய்ய பாவம் சின்னது ஏதோ பொய் சொல்றது, ஏதோ ஒரு பண்றது, ஏதோ ஆண்டருக்கு விரோதமாக பேசுறது அப்படிங்கும்போது அதுவும் என்ன ஒரு சின்ன விதமான பாவம் தான். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார் நமக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு திருப்பும் பண்ணும்போது ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம என்னைக்கு தான் திருந்துவோம், என்னைக்கு தான் அவர் மறுபடி சிலுவையில் அரைக்காமல் இருப்போம். இப்போ 2 நாள் கழிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுதாரு. அன்னைக்கு நம்ம சின்ன பாவம் பண்ணிட்டோம். அப்போ அன்னைக்கு நம்ம என்ன ஆண்டவர் என்ன பண்ணுதோம், சிலுவையில் என்ன பண்ணுதோம், அறையப்படுறோம். ஆண்டவர் மேலே இருந்து பார்த்துட்டே இருப்பார். இன்னைக்கும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் நம்ம என்ன பண்ணுறாங்க, அறைய பண்ணுறாங்க. இதோட இவனை கை விட்டுரும் அப்படின்னு சொல்லி விடுவாரா, விடவே மாட்டார். இதே இது நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா நம்ம ஒரு ஆளை அடிக்கும், ஏற்று பேசுகிறோம், ரொம்ப பிரச்சனை வந்தோன்னா இப்போலாம் பார்த்தா கொலைகள்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு எல்லா இடத்துலையுமே. எல்லாமே என்ன பண்ணா சர்வசாதாரணமாயிட்டு, எதுவுமே யாருமே என்ன பண்ணுறது இல்லை, புரியறது இல்லை. ஒரு சந்தோஷத்துன்னு வரும்போது மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுறீங்க, தேடுறீங்க. அதாவது இப்போ ஒரு கொலை நடக்குன்னா ஏன் நடக்குன்னு அப்படின்னு யார் கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். நம்ம தான் திறப்பில்லைன்னு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எதுக்கு இந்த கொலை நடக்கு, எப்படி நடக்கணும், கடைசி காலத்தில் இது கடைசி காலம் வந்து என்னது, கடைசி ஆண்டவர் வரப்போறாரு, எல்லாம் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்ப்பாரு. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கொலையும் கொள்ளைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதற்காண்டி யாருமே என்ன பண்ணல, திறப்பில் நிற்கல. நம்ம சபையில இது சொல்ல விடாத லைட்டா சொல்லுங்க, நம்ம சபையில உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்து, ஆனா அநேக பேர் வரல. நிறைய அற்புதம் நடந்து என் கண்ணாலலாம் உண்மையா பார்த்தேன். ஆனா வந்தது வந்து யாருன்னா சொல்ல மாட்டேன், யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய அற்புதம் நடந்துச்சு, உண்மையா சொல்றேன், நிறைய அற்புதம் நடந்துச்சு. லேசான காரியமோ கஷ்டமான காரியமோ, அற்புதம் நடக்குது வந்து என்னன்னா லேசான காரியம் கிடையாது. அது எதுவுமே சும்மா கால் அடிபட்டிருக்கு, இது சரியாகணும், மண்டல் அடிபட்டிருக்கு, இது சரியாகணும் அப்படின்னு சொல்றது வந்து இது லேசான காரியம் கிடையாது. அவருக்கு வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றதும் லேசான காரியம்தான். மரித்தவனை உயிரோடு எழுப்புறதும் லேசான காரியம்தான். எதுவுமே அவருக்கு என்னது கடினமான காரியம் கிடையாது. அதனால ஒவ்வொரு மக்களும், அதாவது சபைக்கு வராதவங்களுக்கும் என்ன வேணும், வித்தியாசம் வேணும். நாமளும் என்ன பண்ணுதோம், வெளியே உள்ளவங்கள மாதிரி என்ன பண்ணுதோம், இருந்து கொண்டிருக்கோம். இப்போ என்னன்னா மத்தேயு 11 இந்த 28 29 வாசிங்க. மத்தேயு 11 28 29. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கடைசியாக என்ன சொல்லுதாருன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு நம்ம தான் வருத்தப்பட்டு போகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. இதே இது நீங்கள் தெரியாமல் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஒரு இளைப்பாறுதல் நமக்கு என்ன தருவார், ஏதாவது தருவார், கண்டிப்பாக தருவார். செக் பண்ணுவார் ஆண்டவர், எப்படி நீ இருக்க,
நான் சொன்னேன் 7 அரியர் போட்டேன். 7 அரியர் போட்டு என் கூட உள்ளவனு பார்த்தா அவனும் அரியர் போட்டிருக்க, இல்லைன்னு சொல்லலை, கஷ்டமான இதுதான். ஆனால் அவன் 2 இது கிளியர் பண்ணிக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் கொண்டையும் அரியர் போட்டிருக்கான், எப்படின்னு தெரில. அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவர் இது என்னது ரீவேல்யூஷன் போடட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை. எதுவுமே நான் ரீவேல்யூஷன் போடலை, எதுவுமே போடலை. ரீவேல்யூஷன் போட்டால் 3-4 பேப்பர் எடுத்துருக்கலாம், ஆனால் போடலை. அப்போ எதனால் ஆண்டவர் இப்படி அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கும் புரியலை. அப்போ ஒவ்வொரு நாளும் கன்வென்ஷன் கூட்டம் நம்ம சர்ச்சில் நடக்கும்போது அநேக முறை, ஆனால் நான் தனியாக ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பின்னிட்டு பாராது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி பின்னிட்டு பார்க்கக்கூடாது. 3rd செமஸ்டர் நான் எழுதுகிறேன், 15 பேப்பர் எழுதுகிறேன், 11 பேப்பர் கிளியர் பண்ணேன் ஒரே இதில். இந்த மாதிரி அற்புதம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு செய்வார். மீதமுள்ள பேப்பரு அதேமாதிரி கிளியர் பண்ணிட்டேன். நான் இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன், அதேமாதிரி கிளியர் பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவன் ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது நம்மளை தேடி வாரானா, என்ன பண்ணுறான், அவன் யாரை நோக்கி போகிறான், நம்மளை பகைச்சிட்டு போகிறானா, வீட்டில் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு போகிறானா அப்படின்னு என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் பண்ணுவார். அதை நான் அநேக நாள் சுவிசேஷத்தை ஒழித்து போகும்போது பார்த்துருக்கேன். இங்கேருந்து போகும்போது நல்லா போவோம், ஆனால் அங்கேருந்து போகும்போது அங்கே போய் போனவன்னு பார்த்தா ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அந்த ஒரு 2 செகண்ட் நடக்கும், ஆனால் ஆரம்பித்த பிறகு ஒன்றும் நடக்காது. போகும்போது தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் நடத்தி கொண்டு இருக்கும்போது அநேக ஆள் வந்துடுவாங்க. முடிக்கும்போது நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க. இத்தனைக்கும் அவங்க ஆண்டவரை அறியாதவங்க, நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க. இதெல்லாம் எதனால நாம பண்ற ஒவ்வொரு ஜபத்தினால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்நிய தெய்வங்களும் பிள்ளைகளையும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு கொண்டு வர வைக்கிறது யாரு? ஆண்டவர். அது எவனா இருந்தாலும் சரிதான், கொலை பண்ணவனாலும் சரிதான், கொலை பண்ணவனாலும் சரிதான். யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயந்து போகக்கூடாது. என்ன 2-3 அடி அடிப்பானா ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சுட்டு போட்டும். அதோட ஆண்டவர் சிலுவையின் பாதையில் என்ன பண்ணுறாரு, ஆணியை வச்சு இந்த கை வெளியே வர்றது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கட்டையில் அடிக்காங்க. நேற்று ஒரு இடத்துக்கு ஊழியத்து போயிருந்தோம். 2 பேர் பைக்கில் அங்கேயும் நடந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் வாட்ச் பண்ணாங்க தெரியல வந்தவங்க. அப்போ என்ன ஆண்டவரை இப்படி வந்துட்டு இருக்கான். அப்போ நானும் லேசனும் நடு தெருவில் லைட்டாக பாதியில் நிற்கும். அவன் என்ன பண்ணானா பைக்கு கொண்டு எது ஆத்திர மாதிரி ஸ்பீடாக வாரான், அப்படி சடரமாக வாரான். 2-3 திருப்பு ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தான். அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பயந்தா அதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது, எதுவுமே நடக்காது. பயந்தா எதுவுமே நடக்காது. அப்போ அந்த இடத்துல எனக்கு சின்ன பயம் வந்துச்சு, இவன் என்ன பண்ண போறான், எதுவும் பண்ண போறானா. ஆனால் அதுக்கு முந்தின மாதம் கூடாங்குளத்தில் பிரச்சனை நடந்துச்சு. அது யாருன்னு நமக்கும் தெரியாது. ஆனால் மறுபடியும் கூடாங்குளத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணோம். அதை ஒரு சின்ன காரியம் நான் வாட்ச் பண்ணேன். என்னன்னா நம்ம சபையில் ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் நடத்துக்காண்டி, அதாவது சும்மா சபைக்கு டெய்லி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ சபைக்கு வந்துட்டு சும்மா ஏதோ கவனிக்காமல் இன்னைக்கு என்ன பிரசங்கம் எடுத்தோம் அப்படின்னு சபை முடிஞ்ச பிறகு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு வார்த்தை கேளுங்க, ஒரு வாரத்துக்கு நான் 1-1.5 மணி நேரம் பிரசங்கம் நடக்கும், மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரமாக நடக்கும். அது 2-3 பாயிண்ட் கேளுங்க. நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது கேட்பேன், இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க அப்படிமே. அந்த ஆள் தலையை எப்படி கீழே குனிஞ்சிடும். நானும் சின்ன வயசுல இப்படி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. தலையை கீழே குனிஞ்சிரும். ஒரு பாயிண்ட் கூட நீ கவனிக்கலையா? அப்போ அந்த இடத்துல ஒரு அக்கா, நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன், அங்கே போகும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்குள்ளே என்ன பண்ணுது, எனக்குள்ளே யாரோ பேசிட்டு இருக்காங்க, நீ அந்த சைடு போ, பாஸ்டருக்கு சைடுக்கு போ. சைடில் போயிட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஆள் வெயில் தான் அடிக்கி சேர் போட்டு அவங்க நடக்க முடியாது நினைக்கேன். நல்லா வயசானவங்க, கொஞ்சம் வயசு இருக்கும், நடக்க முடியாது. சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்க, திரைப்பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. நம்ம சபைக்கு வந்துட்டு என்ன பண்ணுதோம், ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு எதையும் கேட்காம நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ண ரிட்டர்ன் வாரோம்.
அப்படி உண்மையாகவே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அது யாராக இருந்தாலுமே, நம்ம பாஸ்டர் இருந்தாலும் சரி, யார் எங்கே நம்ம வெளி சபைக்கு எங்கே போனாலுமே ஒரு 2 வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், புதுசாக கற்றுக்கொள்ளணும். ஒரு வேலைக்கு போகிறவன் ஒரு டிகிரி வச்சுருக்கான், அவன் பார்க்குற வேலை வேறையாக இருக்கும், டிகிரி வேறையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அவனுக்கு அந்த டிகிரி படித்ததுக்கு வேலை கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும், புதுசாக என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவர் இடத்துல கேட்பான், புதுசாக கற்றுக்கொள்ளணும், எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க அப்படின்னு கேட்பான். இதே நீ படிக்கும்போது கேட்க வேண்டியதானே, ஆண்டவரே நான் படித்த படிப்புக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. கேட்க மாட்டான். ஏன்? அவிசுவாசம். நம்மளே படிக்க மாட்டோம், இல்லாமல் நம்ம படிச்சுக்கிற வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமலே என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா பேசி கொண்டிருப்போம். நீ நினைக்கலாம், இவன் என்ன என் தேவனே கைவிட்டின்னு சொல்லி எங்கே சுவிசேஷ குலத்துக்கெல்லாம் போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் யாரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருப்பார். உண்மையாக சொல்லுதேன். சும்மா நான் இதை பேச மாட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பேஜ் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஒரு பேஜில் இருக்கு 2 பாயிண்ட் மட்டும் சொன்னேன். ஆனால் நாங்கள் வந்தோடனே ஏதோ சுவிசேஷத்தில் ஊழியத்தில் நடந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிறைய நாள் என்ன பண்ண நம்ம பெண்களும் வெளியே சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது போனாங்க. ஆனால் அநேக தடைகள் வரும். நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்க தைரியத்தை நமக்கு என்ன பண்ணணும், தரணும். ஆண்டவர் தான் தரணும். இன்னொரு அற்புதம் என்னன்னா, கூடாங்குளத்து பகுதிக்கு இதே போகும்போது கூடாங்குளம் ஊரை ஃபுல்லாக சுற்றி மலை, நடு சென்டரில் நாங்கள் கூடாங்குளம் ஊரில் அந்த அணுமின் நிலையம் போகிற 2வது பஸ் ஸ்டாண்டு அந்த தெருவில் நின்று அந்த நடு ரோட்டில் நின்று சைடில் பண்ணிகிட்டு இருக்கோம். சுற்றி மலை. நாங்கள் பிரசங்கம் பண்ணுற இடத்துல மட்டும் மழை இல்லை. நான் அந்த மாதிரி அற்புதம் அன்னைக்கு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். வெளியே இங்கேருந்து போகும்போது மழை, அங்கே போகிறோம் அங்கே மட்டும் மழை இல்லை. முடிச்சுட்டு நாங்கள் சூப்பு குடிக்க போனோம்னு நினைக்கிறேன், ஏதோ சாப்பிட போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம், தடன்னு மழை வந்துட்டு. அப்போ இது யாருக்காண்டி ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தாரு, நீ என்ன பண்ணுற, நீ உன்னோட விசுவாசம் எப்படி இருக்கு. நீ இதே அவ்விசுவாசம் போனோன்னா, நம்ம பயந்து போனோம்னா, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், மழை வந்துடும், நீ நடத்த முடியாது, தூக்கிட்டு என்ன பண்ணுவ, வீட்டுக்கு வருவ. இது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முடிச்சுட்டு நல்லா வந்தவங்களாம் விசாரிச்சுட்டு நாங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி வரும்போது தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மழையை அனுப்புதாரு. இது என்னதுன்னா ஆசீர்வாதமான மழை. இந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்குது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. சிலுவையில் ஆண்டவர் சும்மா பேசலை, எதுவுமே அந்த 7 வார்த்தைகள் என்ன பண்ணலை, சும்மா பேசலை, ஏதோ அவருக்காண்டியும் அப்படின்னு பேசலை. அந்த 7 வார்த்தை நம்ம இருப்போன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாரு, பேசியிருக்காரு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையில் என்ன பண்ணுறாரு, 7 வார்த்தைகளையும் பேசுகிறாரு. இந்த என் தேவனே ஏனென்ன கைவிட்டேன் என்ன அர்த்தம்னா, இது ஒரு அங்கலாய்ப்புனா என்னன்னா, ஒரு துன்பம் இன்பம் அவ்வளோ ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார் அவர். அந்த வேதனைலாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேதனைலாம் என்ன பண்ணுறாரு, பிதாவினத்தில் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்காரு. நீங்கள் ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும், உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவார், உடனே கொடுப்பாரு. சிலது வெயிட் பண்ண வைப்பார். எதனால் வெயிட் பண்ண வைப்பாருன்னா, நீ என்ன பண்ணுற, உன் விசுவாசம் எப்படி இருக்கு, நீ ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருந்தாலும் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணுவார், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கலாம், ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் அற்புதம் தருவார். அதற்காண்டி நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ளணும். நாம் பாவி என்று என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணதோம், நம்ம ஒரு பாவி தான். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சாரு. அதே மாதிரி எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்மளோட கூட பயணிக்கணும். நீங்களும் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் கூட பயணிக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் என்ன பண்ணக்கூடாது, மறுதளிக்கக்கூடாது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. நீங்களும் ஆண்டவர் கைவிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை கைவிட வைக்கக்கூடாது. ஆண்டவர் ஓயாமல் மன்னிப்பார் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். அதுக்கும் வசனம் இருக்குது, கடந்து கொள்ளுதலுக்கும் வசனம் இருக்குது. அது பாசம் நிறைய பேர் இப்போ சண்டையில் சர்வீஸில் பேசியிருக்காங்க. கடந்து கொள்ளுதலுக்கும் வசனம் இருக்குது.
கடைசி காலம். இது சிலுவையை கொடுத்து பேசுறதுக்கு நேரம் தான். ஆனால் கடைசி காலத்தில் கடிந்து கொள்ளுதலை கொடுத்து என்ன பண்ணணும்? பேசணும். கடிந்து கொள்ளுதல் உண்மையாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மிகுந்த கோபம். எவ்வளோ அன்பானவரோ அவ்வளோ கோபமானவர். ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மிகவும் கோபமானவர். அப்போ நம்ம என்னன்னா ஒரு பாவியான மனுஷன். என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன் அண்டை அழைக்கின்றாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடா